எல்லாருக்கும் வணக்கங்க. மிதுன ராசியை தொடர்ந்து கடகராசிக்கான ராசி பலன் நம்ம பார்க்கலாம். குரு அதிசார பலன் 50 நாளைக்கு. இப்போ ஆல்ரெடி கடகத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பிரவேசம் பண்ணியிருக்கிறாரு. இது திருக்கணிதப்படி பண்ணாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி. அப்போ அஷ்டம சனி ஒரு 90% 80% முடிந்த நிலையில் குரு பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம குருவாக வராரு, உச்சம் பெறாரு, உங்கள் ராசிக்குள்ளேயே உச்சம் பெறாரு. அங்கேருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தன்னுடைய புத்திர பாக்கியமோ, புத்திர சந்தானமோ, சந்தானம் பிரச்சனையோ, புத்திர சம்மந்தப்பட்ட ஆரோக்கியமோ, புத்திர சம்மந்தப்பட்ட படிப்போ, புத்திர சம்மந்தப்பட்ட செலவுகளோ, புத்திர சம்மந்தப்பட்ட வரவோ, புத்திர சம்மந்தப்பட்ட கல்யாணமோ அவர்னால் இது வரைக்கும் ஏற்பட்டக்கூடிய ஒரு கவலைகள் நீங்கும். ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கும். இப்போ அவர்களும் நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ குரு 5ஆம் இடத்தை தன்னுடைய ஒளியை செலுத்தும் பொழுது அதுக்கான சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஒளி மூலமாக சரி பண்ணும். குருங்கிறது ஒரு அதிக அளவில் ஒளி வீசக்கூடிய ஒரு கிரகம். அது கண்டிப்பாக அந்த 5ஆம் இடத்துடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பூர்வீக நிலம், பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்து மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் குரு கௌரவத்தையும் அதிகரித்து அதுக்கான பணத்தையும் உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இந்த ஒரு பயிற்சி, குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு 50 நாள் ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணம் கைகூடும், திருமணம் தடைப்பட்ட திருமணம், மீண்டும் 2ஆம் திருமணம் இதெல்லாமே நிச்சயமாக மீண்டும் கூடும். மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் செய்யலாம், மீண்டும் தொழில் தொடங்கலாம், இதெல்லாம் செய்யலாம். சனியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையை சனியை பார்க்கும் பொழுது சனியால் ஏற்படக்கூடிய எந்த துன்பங்களும், சனியால் ஏற்படக்கூடிய நோய்களும், நோய் நொடி, காசு பணம் பற்றாக்குறை, நோய் நொடி, கடன், பம்பு வழக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறைச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மீண்டும் மீட்டி கொடுப்பாரு. 8 வருஷம் கழித்து கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மீண்டும் குரு கொடுக்க இருக்கிறது. நன்றி.